பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே டிசம்பர் 25ஆம் தேதி இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து கொண்டு வந்த தன்னுடைய பிறப்பினாலே பூமிக்கு கொண்டு வந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரியத்தையும் ரட்சிப்பையும் உங்களுக்கு நான் கொடுத்து இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். ஹாவ் எ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாவ் எ பிளஸட் கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு எப்படி வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வந்தேன்? ஒளியாக வந்தேன். இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி, அவர்கள் இருளில் இராதபடிக்கு அவளை ரட்சிக்கும்படி நான் ஒளியாக வந்தேன். ஸோ யாரெல்லாம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் இருளில் இராதபடிக்கு. ஸோ இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பாவங்களுக்காக என்னை மீட்கும்படி தான் இயேசு பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தார். ஒளியாக வந்தார். ஜீவன் வெளிச்சமாக வந்தார். உடைக்கப்படுகிற போது, வெளிச்சத்தை உருவாக்குற பொழுது அந்த வார்த்தையை சொல்லித்தான் பிதா உண்டாக்குகிறார். பாருங்கள், ஒளியாக வந்தவர் நம்மை இருளில் இல்லாதபடிக்கு மீட்டெடுக்கும்படி, இருளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, பாவ இருள், சாப இருள், வியாதி இருள், என்னென்ன இருள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட இருளிலிருந்து நம்மை விலக்கி மீட்டெடுத்து நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு பூமியிலே ஒளியாக வந்தார். ஒளியாக வந்தார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்கள், 78-79 வசனத்தில் அருணோதயமாக வந்தார். விடிவெள்ளியாக வந்தார். அதிகாலையில் எழுந்திருக்கிற சூரியனை போல வந்தார். பார்த்தீங்களா? வைகரையில் அவர் எழும்பினார். வெளிச்சத்தை நாம் காண செய்தார். ஸோ இருள் விலகி போகிறத ஒரு அடையாளம் பாருங்கள். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருள் அகன்று போக வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துனுடைய ஒளி நம்முடைய முகத்திலே பட வேண்டும். அவரை குறித்த தீர்க்கதரிசன வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் மரண இருள் படும் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று. இன்றைக்கு நம்ம மேல் வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி இயேசு கிறிஸ்து ஒளியாக வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வியாதி, வேதனை, சாபம், கஷ்டம், பாவம், எல்லா விதமான இருளிலிருந்து நாம் வெளியே வருவோமா? ஒளியிலே வருவோம். ஒளியை நோக்கி பார்ப்போம். ஒளியானவர் நம்ம மேல் பிரகாசிக்கட்டும். அந்த ஒளி நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே நாங்கள் இருளிலே இராதபடிக்கு எங்களை ரட்சிக்கும்படி ஒளியாக வந்தார் என்ற அந்த உண்மையை கற்றுக் கொடுத்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்றைக்கும் நாங்கள் உங்களுடைய ஒளியிலே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அந்த வெளிச்சத்தில் ஆண்டவரே நாங்கள் நன்மையான காரியங்களை காணவும் செய்யவும் உமக்கு சாட்சியாக இருக்கவும் எங்களை நடத்துவீரா. உங்களுடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே, எங்கள் முகம் உம்முடைய ஒளியை திருப்பி மற்றவர்கள் மத்தியில் உங்களை அறியாத மக்களுக்கு பிரகாசிக்கும்படியாக எங்கள் முகத்திலே பட்டு ஆண்டவரே அது பிரகாசிக்கும்படி செய்வீரா. எங்களை மற்றவர்களுக்கு சாட்சியாக வைங்க. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது போல நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்குன்னு சொன்னார் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒளியை கொடுத்து நாங்கள் அந்த ஒளியை உலகத்தில் கொடுக்கும்படி எங்களை நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.